வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சர்வ்லெட்டில் இந்த ரெஸ்பான்ஸ் பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி இந்த ரெஸ்பான்ஸ் பார்ட் நம்ம ப்ரோக்ராமில் எழுதியிருக்கோம். பட் நீங்கள் அந்த அளவுக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்களான்னு தெரியல எனக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ஒரு வேல்யூவை கிளைண்ட் சைட்லேருந்து ரீட் பண்ணி சர்வர் ரீட் பண்ணோம். ஒரு வேல்யூவை கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் ரீட் பண்ணி அதை திருப்பியும் கிளைண்ட்டுக்கே அனுப்போம். அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறது தான் ரெஸ்பான்ஸ். அந்த அனுப்புகிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்படி என்ன சொல்லுவோம், ஏன்னா சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம டீட்டெயிலாக. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செஷன் 3. ஓகேங்களா? செஷன் 3 நினைக்கிறேன். இந்த செஷன் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து res.getWriter அதே மாதிரி res.setContent டைப்னு சொல்கிறேன். என்ன இது RESன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் HttpServletResponse. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து சர்வ்லெட் கிட்ட நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோன்றதை சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கேன், செட் கண்டென்ட் டைப். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் கிளைண்ட்டுக்கு வந்து எப்படியாப்பட்ட ரெஸ்பான்ஸ் தரோன்னா டெக்ஸ்ட் ஃபார்மாகவும் HTML ஃபார்மாகவும் தான் இல்லை ரெஸ்பான்ஸ் தரோன்றதை சொல்லிடுறேன். இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. கிளைண்ட்டுக்கு சொல்லிடுறதே, என்னுடைய சர்வர் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மாகவும் HTML ஃபார்மாகவும் தான் ரெஸ்பான்ஸ் தரும். நீ ஏதாவது கேட்டனா அந்த வடிவத்தில் தான், இந்த வடிவத்தில் தான் ரெஸ்பான்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட்டை நீ வாங்குறேன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை ரீட் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை நான் வந்து டெக்ஸ்ட்டாவோ HTMLாவோ தான் கொடுப்பேன்னு சொல்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? செட் கண்டென்ட் டைப். அதுக்கப்புறமா அந்த ரெஸ்பான்ஸ் தரத்துக்கு எதாவது வேணும்ல நம்மளுக்கு. சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு தரணும்னா அது எதாவது யூஸ் பண்ணி தான் தர முடியும். அதுதான் இங்கே பிரிண்ட் ரைட்டர். இங்கே என்ன பண்ணுற, res.getWriter. கெட் மெத்தட் என்ன பண்ணனா, பிரிண்ட் ரைட்டர்ன்ற ஆப்ஜெக்டை கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் வழியாக கிளைண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிரிண்ட் ரைட்டர் வழியாக we can write something to the client side. அதான் பிரிண்ட் ரைட்டர் வழியாக நம்ம வந்து கிளைண்ட் சைடில் நம்ம என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த பிரிண்ட் ரைட்டர் மூலமாக நம்ம கொடுக்கலாம். இங்கே என்ன கொடுக்குறீங்க, நான் பிரிண்ட் ரைட்டர் PWன்றது பிரிண்ட் ரைட்டரோட ஆப்ஜெக்ட். PW.printlnன்றது பிரிண்ட் பண்ணுறது. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா system.out.println சொல்கிறீங்களா, அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே. PW.println சொல்லி HTML பாடி, அதாவது 2 டேகை ஜென்ரேட் பண்ணுறேன். PW.println சொன்னால் கிளைண்ட் சைடில் ஒரு டேகை ஜென்ரேட் பண்ணுறேன், HTML பாடின்னு ஒரு டேகை ஜென்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் PW.println சொல்லிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் லைன் கிரியேட் பண்ணுறேன், ஒரு பிரேக் கொடுக்குறேன் BR டேக் மூலமாக. அதுக்கப்புறமா கிளைண்ட் வந்து ஒரு கண்ட்ரி நேமை என்ட்ரு பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரி கொரி பேராமீட்டர், கண்ட்ரின்றது கொரி பேராமீட்டர், அது வந்து கிளைண்ட் சைடு வழியாக வரும். கண்ட்ரி ஈக்குவல் டு USAன்னு சொன்னாங்கன்னா அந்த இன் திஸ் கொரி பேராமீட்டர் ரிட்டர்ன் USA, அந்த USA இங்கே பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? அந்த USAன்ற வேல்யூ என்ன திருப்பி என்ன பண்ணுறேன், PW.println வச்சு த என்டர்டு கண்ட்ரி நேம் ஈஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு B டேக் போடுறேன். அந்த B டேக்கு நடுவில் இந்த கண்ட்ரி நேம் பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், இங்கே இந்த இந்த பர்டிகுலர் கண்ட்ரி நேம் மட்டும் போல்டாக தெரியும். இப்போ இந்த println will generate the entered country name is ஒரு B tag வச்சு போல்டாக பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா திருப்பியும் PW.println சொல்லிட்டு நான் இந்த HTML பாடியும் HTML டேக்கையும் பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு மெமரி லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஒரு வேலையை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக நம்ம வந்து we have to close அந்த ஸ்ட்ரீம். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வச்சிங்கன்னா புரிஞ்சிக்க முடியும்னா, யூஸிங் திஸ் பிரிண்ட் ரைட்டர் நம்ம வந்து ஒரு குட்டி HTML கோடை ஜென்ரேட் பண்ணுறோம். கிளைண்ட் சைடில் குட்டி HTML கோடை ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த HTML கோடு வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், கிளைண்ட் என்ன என்ட்ரு பண்ணாரோ அந்த கண்ட்ரி நேமை போல்டாக பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த அவுட்புட்டை பார்க்குறேன். இந்த சர்வ்லெட்டை ரன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு க்ளீனாக புரியும் எப்படியும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. ஓகேவா? இனிமேல் நான் வந்து சர்வ்லெட் டாம்கேட் 9 தான் பயன்படுத்த போகிறேன். ஓகேவா? டாம்கேட் 9 போகிறோம். இங்கே டெமோக்குள்ளே வெப் ஆப்குள்ளே டெமோக்குள்ளே வெப் INFக்குள்ளே கிளாஸஸ்க்குள்ளே we have to copy our
Servlet class. ஓகேவா, இது எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிட்டேன். எதுக்கு ஒரு வாட்டி நம்ம கம்பைல் பண்ணி போயிதை, ஏன்னா இந்த லேட்டஸ்ட்டு இந்த கோடு தான் வந்து இந்த ஜாவா கிளாஸில் கம்பைல் ஆயிருக்கா நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே போயிட்டு ஜாவா ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் servlet.java ஜாவா சி கொடுக்கணும். கம்பைல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த Servlet கிளாஸை காப்பி பண்ணி டாம்கேட் 9 வெப் ஆப்பில் இருக்க டெமோ ஃபோல்டரில் போய்ட்டு டெமோ ப்ராஜெக்டில் போய்ட்டு நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, இப்போது ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட் திஸ் டாம்கேட் சர்வர். ஸ்டார்ட் அப் பட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெமோக்குள்ளே இருக்குதுங்களா, டெமோக்குள்ளே என்ன யூஆர்எல் பேட்டர்ன் பார்க்கணும். அதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே ஜாவா Servlet டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன் கிளாஸ் நேம். பட் ஆனால் நம்மளுடைய கிளாஸஸ் ஃபோல்டரில் அது இல்லை வேலை கிடையாதுங்களா. அப்போ இது ஒர்க் ஆகாது, தப்பு. இந்த கிளாஸ் நேம் தான் இங்கே தரணும். இதை கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இந்த யூஆர்எல் பேட்டர்ன் இதுவாக இருக்கட்டும். எப்போ நான் அந்த டெஸ்ட்டுன்னு சொன்ன /டெஸ்ட்னு கால் பண்ணேன்னா ப்ரௌசரில் இந்த Servlet கால் ஆகும், இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இப்போ திருப்பி ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட். ஏன்னா வெப்.xml மாற்றினால வெப்.xml போய்ட்டு இந்த Servlet நேமை கொடுத்தேன். அதனால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பின்னில் போய்ட்டு ஸ்டார்ட் அப் கொடுக்குறேன். இந்த டெமோ வந்துடுச்சு. டெமோ டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். localhost 8080/demo/test /demo/test. இங்கே பார்த்தீங்கன்னா jakarta/servlet/http/httpservlet not found. இந்த HTTP Servlet எங்கேருந்து கால் பண்ணுது, ஜகார்த்தான்ற பேக்கேஜ் வழியாக பேக்கேஜ்லேருந்து கால் பண்ணுது. ஓகேங்களா. அதனால இது நோ கிளாஸ் டெஃப் ஃபவுண்டர்னு வருது. நம்மளுடைய Servletல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஜகார்த்தா கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஜகார்த்தா போய் ட்ரை பண்ணுது, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் திஸ் Servlet கிளாஸ் இந்த லைப்ரரி, பட் இட்ஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட். ஏன்னா நம்மளுடைய டாம்கேட் 9ல் லிபில் போய் பார்த்தீங்கன்னா, லிபில் இந்த லைப்ரரி போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணுறேன். ஜாவா எக்ஸ்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இங்கே ஜாவா எக்ஸ்னு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன கிளாஸில். ஓகேவா. டாம்கேட் 9 வந்து ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் Servlet API ஸ்பெசிஃபிகேஷன் தான் பயன்படுத்துது. அதோட பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஜாவா எக்ஸ். ஓகேங்களா. நம்மளுடைய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜகார்த்தான்னு ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு. ஜாவா எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி இதை கம்பைல் பண்ணோம். இப்போது இந்த பேக்கேஜும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போது இந்த பேக்கேஜ் கிளாஸ் பாத்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கிளாஸ் பாத்துக்கு நம்ம திஸ் கம்ப்யூட்டர் போய்ட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் பார்த்தோன்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டாம்கேட் 10உடைய Servlet API நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் ப்ராப்ளம். டாம்கேட் 10 வந்து ஜகார்த்தா உடைய Servlet லைப்ரரி தான் பயன்படுத்துது. ஓகே. அதனால தான் வந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது இங்கே எரர் அடிக்குது. இப்போ நம்ம இதையே நம்ம மாற்றணும். கம்பைல் பண்ணும்போது நம்ம வந்து மேக் ஷூர் தட் வி ஆர் யூஸிங் டாம்கேட் 9. ஓகேங்களா.
அப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இங்கே போய்ட்டு டாம்கேட் 9 பார்த்த கொடுத்துட போகிறேன். இங்கே இங்கே எடுத்துகிட்டு டாம்கேட் 9 பார்த்த கொடுத்துட்டு ஓகே ஓகே ஓகே. தென் இந்த டாஸ் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அங்கே பாத் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த கரண்ட்டாக ஓப்பனாக இருக்க டாஸை வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு we have to compile. ஓகே, இப்போ நம்ம இப்போ கம்பைல் பண்ணுவோம். ஜாவா ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் டாட் ஜாவா. இப்போ கம்பைல் ஆகிடுச்சிங்களா? ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் பாத் வந்து கரெக்டான லைப்ரரியை பயன்படுத்திருக்கோம். நம்ம டாம்கேட் 9 சர்வ்லெட் பயன் பண்ணுறோம். அதனால தான் இப்போ வந்து கம்பைல் ஆகுது. இப்போ கம்பைல் ஆன பிறகு இந்த ஃபைலை காப்பி பண்ணி டாம்கேட்டோடைய வெப் ஆப் ஃபோல்டரில் போட்டுடலாம். வெப் ஆப் டெமோ வெப் கிளாஸஸில் போய்ட்டு போட்டுருவோம். இப்போ திருப்பியும் நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஸ்டார்ட் அப். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் ஆகும். வந்துடுச்சுங்களா? வெல்கம் டு சர்வ்லெட், த என்டர்டு கண்டென்ட் நேம் இஸ் நல். ஏன்னா இங்கே வந்து நான் கொரி பேராமீட்டர் பாஸ் பண்ண வேலை. இங்கே வந்து நம்ம ரிக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஆஃப் கண்ட்ரின்னு எடுக்கிறோம். கிளைண்ட் சைடில் கிளைண்ட் வந்து கண்ட்ரின்ற கொரி பேராமீட்டரில் ஏதோ வேல்யூவை பாஸ் பண்ணுவான் என்ற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம வந்து இங்கே எடுக்கிறோம். பட் ஆனால் இந்த இடத்துல நான் எதுவுமே பாஸ் பண்ணல. இங்கே போய்ட்டு நான் இந்தியான்னு கொடுக்குறேன். இந்தியா வந்துடுச்சுங்களா? இப்போது நான் எதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டோட வேலை என்ன? இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வில் ஜென்ரேட் HTML கண்டென்ட். இங்கே நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஜென்ரேட் HTML கண்டென்ட்டை. HTML கண்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணி அந்த HTML வந்து நம்ம கிளைண்ட் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் செட் கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் வந்து HTML-ஆவோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாவோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிரிண்ட் ரைட்டர் வழியாக இந்த ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர்னு சொல்லி பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்டை வாங்கி அந்த பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்டில் HTML பாடி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரியை வாங்குகிறேன். கண்ட்ரியை போல்டாக பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே HTML கண்டென்ட்டு தான் இருக்குது. இந்த HTML கண்டென்ட்டை அங்கே ஜென்ரேட் பண்ணுறதா இதோட வேலை. ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு ரைட் கிளிக் வியூ சோர்ஸும் கொடுத்து பாருங்கள். நான் கொடுத்தது எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். HTML பாடி இருக்குங்களா? இங்கே HTML பாடி இருக்குதுங்களா? வெல்கம் டு சர்வ்லெட் இருக்குங்களா? அதுக்கப்புறம் BR, அதுக்கப்புறம் இந்த என்டர்ட் கண்ட்ரி நேம் இஸ் போல்டாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பின்னு பிரிண்ட் இந்தியா வந்து பிக்குள்ளே இருக்குது, போல்ட் டேக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே என்னெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அப்படியே எங்கள் கிளைண்ட் சைடில் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அவங்க ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டோடைய வேலை. ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வழியாக வந்து ஒரு கெட் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். அது வழியாக நம்ம வந்து கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி HttpServletResponse எதுக்கு பயன்படுது? கிளைண்ட் சைடில் நீங்கள் ஏதோ ஒன்று ரெஸ்பான்ஸை கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து HttpServletResponse கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். ஓகேங்களா? HttpServlet ரிக்வெஸ்ட் எதுக்கு? கிளைண்ட் சைடு ஏதோ ஒன்று சென்ட் பண்ணுறான்னா அதை வாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதுதான் ரிக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் வித்தியாசம். இப்போது ரெஸ்பான்ஸை பற்றி நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளைண்ட் வந்து 2 நம்பர் அனுப்புவார். அந்த 2 நம்பரையும் வந்து ரிக்வெஸ்ட் வழியாக ரீட் பண்ணி அதை ஆட் பண்ணி அப்புறம் நம்ம சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் வழியாக HttpServletResponse வழியாக அதை டோட்டலை கிளைண்ட்டுக்கு அனுப்புவார். இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சில லைப்ரரி ப்ராப்ளம், கிளாஸ் பாதிஷில் வந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.